நான் இப்போது நூடுல்ஸ் செய்ய போகிறேன். வெஜிடபிள் போட்டு, அடுத்தது மசாலா போட்டு, அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் எல்லாம் மசாலாலாம் வீட்டு இன்க்ரீடியன்ட் போட்டு நான் பண்ண போகிறேன். பாருங்கள். முதல்ல தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் வெஜிடபிள் போட போகிறேன். பீன்ஸு, கேரட்டு பொடியாக நறுக்குங்க. நல்லா நறுக்கி சேர்க்கணும். அது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அடுத்தது உப்பு போட்டு போகிறேன், கொஞ்சோண்டு லைட்டாக. அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பாதி இப்போ பாதி வெந்துடுச்சு. இப்போ மசாலா போடுறேன் நான். இப்போ இது ரெண்டாக உடச்சிக்கிட்டு ரெண்டாக உடச்சிக்கிட்டு நான் இப்போ இது மிளகாத்தூளும் போடணும். வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். மேகி மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிடுவாங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடுங்க. இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு நம்ம வீட்டு காய்கறி நேச்சுரலாக கொடுங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வெளியே கடையிலேருந்து எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க. எவ்வளோ பிள்ளைங்களை நம்மளை வீட்டில் செஞ்சு தரோமோ அவ்வளோ பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கும். எப்போவுமே வீட்டு சமையல் தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகிவாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போது மேகி காயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது இப்போது பாக்ஸில் எடுத்துடலாம் நம்ம. இப்போ மேகி தயார். பசங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாமே பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதான்